டோனி ஒரு சீன் வந்துட்டு பாப்பாரு ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ அந்த சீன். அதான் கொடுத்த கேஷ்க்கு ஒர்த்தான படம். செம்மையாக இருக்குது, செம்ம மஜாவாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் ஸ்பாய்லர் பண்ணணும்னு விரும்பல. ஆனால் படம் பார்த்தா நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. ஆனால் உண்மையாக இருக்குது. எப்படின்னா வெங்கட் பிரபு செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். உண்மையாக நம்மளே நிறைய ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வர 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 நம்மளே பார்த்துட்டே இருக்கலாம். எப்படின்னா காமெடி எதுவுமே இதுவெல்லாம் ஆளு சூப்பராக எடுத்திருக்கு. எல்லாமே நல்லா ஒரு அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. நான் இது பண்ண தெரியல. வேணா ஆஸ் யூஷுவல் யுவன் தான் ப்ரோ. யுவன் தான். பாட்டு பக்காவாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக உள்ள எல்லாம் செலிப்ரேட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு இதுக்கும் நல்லா இருக்குது படம். தைரியமாக பார்க்கலாம். கொடுத்த கேஷ்க்கு ஒர்த்தான படம். நல்லா இருக்குண்ணா படம். தேட்டரில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அண்ணா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. வல்கரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் தான். போர் அடிக்காமல் போகுது. 3 மணி நேரம் ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே லேக் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவல் சூப்பராக இருந்துச்சுண்ணா. வேறு லெவலில் மாஸ்லாம் விஜய் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுண்ணா. டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மற்ற சாங் எல்லாமே படம் வேறு லெவல். இப்போ சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் வேறு லெவல். நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். 3 மணி நேரம் ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. எங்கேயாவது போர் அடிச்சதா? இல்லை, போர்லாம் இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னாங்க. ஆமாம், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. மங்கத்தா பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா விளையாடி இருக்காரு வெங்கட் பிரபுனா. செம்மையாக அதான் மங்காத்தா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த ட்விஸ்ட் எல்லாமே அப்படியே கொண்டு வந்திருக்காரு. செம்ம ஃபயராக தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு படம் ஒருத்து நல்லா இருக்கு. இல்லை, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபை சொல்லவே வேணாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு என்ஜாய் பண்ணி பாருங்கள். செம்ம ட்விஸ்ட்டு எல்லாமே. 4-5 பேர் இருக்கிறானுங்க ப்ரோ. புதுசாக வேறு ஒருத்தர் ரெடியாக வர்றாரு. பயங்கரமாக இருக்குது. தழுவு அப்படின்னு வேறு மாதிரி ப்ரோ. இந்த சின்னதாக ஆக்டர் இருக்கார்ல, அவர் தான் தாறுமாறு. அவங்க ரோல் நல்லா தான் இருக்குது. அந்த சின்ன தளபதியால் தான் இவர் எல்லாருமே அவங்களுக்கு ரோலே கொடுத்தது. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. 2 தளபதி இல்லை, 3 தளபதி இருக்காங்க. நல்லா இருக்கு படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. தலை என்ட்ரி வேற மாதிரி ஓகேவா. தலை பிஜிஎம் போச்சு விட்டானுங்க. தேட்டரே கிஞ்சிச்சு. நல்லா இருக்கும். பிபி வின் பண்ணிட்டாரு. தளபதி மாஸ் செம்ம ப்ரோ. படம் போர்லாம் அடிக்கல. வேற மாதிரி சான்ஸே இல்லை ப்ரோ. 3 மணி நேரம் போர்லாம் அடிக்கல. எங்கேயுமே லாகே இல்லை. வேற மாதிரி அது வெங்கட் பிரபு படம்னால அதானே நல்லா தான் ப்ரோ இருந்தது. நிறைய நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய காஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. சர்ப்ரைசஸ் நிறைய சர்ப்ரைஸ். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஸ்பாயில்லாம் பண்ண விரும்பல. நல்லா இருந்தது படம். உண்மையாக நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆமாம், ஒரு தம்பி பாக்கெட்ஸ் சாங் சூப்பராக இருந்தது. தளபதி நல்லா பண்ணியிருந்தார். டபுள் ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. படம் வேறு லெவல். போடுங்களா நியூஸில். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்லை, போரே அடிக்கல, லேக் ஆகல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். யுவன் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருக்குது. அப்போல்லாம் அது சூப்பராக இருந்தது ப்ரோ. டோனி ஒரு சீன் வந்துட்டு பாப்பாரு ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ அந்த சீன். அதை மட்டும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக இருக்குது ப்ரோ. படத்தில் ஒன்று சொல்கிறீங்களா, ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது பார்த்தா தான் தெரியும். அந்த ட்விஸ்ட்டை சொல்ல மாட்டோம். படம் செம்மையாக இருக்கும். படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இல்லை, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. எதுவுமே லேக்லாம் ஆகல. நல்லா இருக்கு. விஜய் ரசிகர் நிறைய நீங்கள் பாருங்கள். நான் சொன்னால் தெரியாது. ஒரு விஜய் ரசிகர். விஜய் தீவிர ரசிகர். படம் வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நிறைய ட்விஸ்ட்டு. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்மையாக பயங்கரமான படனே. செம்ம படனே. ஃபர்ஸ்ட் ஒர்த்தன படம். டோனிலாம் அந்த மாதிரி சீன் ஆகுது. நல்லா பார்த்து நல்லா ரசிக்கலாம்.
பயங்கரமா கிரியல்ல கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுனே பயங்கரமா இருந்தது டோனியா பிடிச்சது ஃபைட் பிடிச்சது அப்புறம் டோனியா பிடிச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சீனும் கெஸ் பண்ணவே முடியல. ட்ரைலரை பார்த்துட்டு நானே பயந்தேன் என்னடான்ட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது. வெங்கட் பிரபு சார் சாரி, ஆனால் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு இடத்துல ஸ்லோவாக ஆகலை. எந்த சீனுமே கெஸ் பண்ணவே முடியல. எங்களுக்கு வந்து ஸ்மைலியாக இருந்தது. கிளாப் பண்ணி கை வலிக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. தோனி சார் வந்த சீன் வந்தால் சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்களால் நகர்த்தவே முடியல கண்ணை. செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தயவுசெய்து எல்லாரும் தியேட்டர் வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிப்பேன். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சர்ப்ரைஸ் ஃபேக்டர்லாம் வேற லெவல். போர்லாம் அடிக்கல ப்ரோ, என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது. சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ் மஜா படம் போகிறதே தெரியலையா, வேற மாதிரி இருக்குது. நெருப்பு எல்லாரும் பருப்பு பண்ணிட்டாங்க. பங்கம் லாஸ்ட் மட்டும் மிஸ் பண்ண வேணாம். வேற லெவல் இருக்கு படம். இல்லை நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் வந்து யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. செம்மையாக பண்ணாரு. விஜய் வந்து சென்டிமெண்ட்டு, காமெடி, ஃபன் எல்லாமே சொன்னார். விஜய் வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்வால்வாக இல்லைனாலும் ஒரு மாதிரி டச்சிங் ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் வந்து வேற லெவலில் இருக்காது. சின்ன விஜய் அவர் ஆக்டிங்லாம் வந்து கண்ணு பார்க்குறதே ஒரு டெரராக இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம மஜாவாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.